வணக்கம் அண்ட் வெல்கம் டு 1008 சாயில் ப்ராஜெக்ட். இப்போது நீங்கள் பார்க்க போகிற பதிவு மிக முக்கியமான ஒரு பதிவு கூட சொல்லலாம். அதே நேரத்தில் ஒரு ஹிடன் டெம்பிளை டிஸ்கவர் பண்ணுற ஒரு விஷுவலாக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இந்த ஒரு ஆலயம் அழகர் எஸ்டேட்குள்ளே ஒரு ஏறத்தாழ சாதாரண ஒரு காடி டிரைவ் பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு 20 நிமிஷம் இந்த இடத்த பிடிக்குது. மோட்டோ டிரைவ்லாம் வித்தின் 10 to 15 மினிட்ஸில் பிடிச்சிடலாம். அப்போது நாங்கள் பாதுகாத்து சேகரித்து டைமிங்கும் நாங்கள் போகிற நேரமும் அதே நேரத்தில் வாகனத்தை எப்படி கொண்டு போகணுமோ அதுவே பத்திரப்படுத்தி கொண்டு போகிறதுக்கு எங்களுக்கு ஏறத்தாழ ஒரு அரை மணி நேரம்லேருந்து 45 நிமிஷம் பிடிச்சிச்சு. இந்த எல்லைக்கு வந்த பிறகு தான் தெரிஞ்சு இதுக்கப்புறம் காடி போகாது, இதுக்கப்புறம் நம்ம நடந்தே போகணும்னு. ஸோ ஏறத்தாழ ஒரு 600 மீட்டருக்கு முன்னாடியே காடியை பக் பண்ணிட்டு நாங்கள் நடந்து போனோம். சிம்ஸ் நான் வெறுங்காலில் நடக்கிற வாசி இந்த பாதை ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு, ஈவனாக இருக்காது, ரொம்ப முள்ளாக இருந்துச்சு. சரி, இருந்தாலும் இங்கே ஒரு ஆலயம் இருக்க, இந்த ஆலயத்தை பல பேர் சொல்லியிருக்காங்க. ஆனால் இதுதான் முதல் முறையாக நான் இந்த ஆலயத்தை பார்க்க போகிறேன். அதுவும் இந்த எல்லையில் இருக்க இந்த கோவில்காரரோட தகப்பனார் தான் இந்த வழி காமிச்சிட்டு வர்றாரு. அப்போ நான், கண்ணதாஸ் அண்ணன், கண்ணா அண்ணன் ஆக முன்னுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஐயா போயிட்டுருக்காரு. அவருக்கு எல்லாம் பாதையும் தெரியும், அவர் இந்த இடத்த சுற்றி முற்றி வாழ்ந்தவர் தான். பட் எங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப கடினமாக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப மழை, ரொம்ப இடி. அப்போது நடந்து இந்த எல்லைக்கு வந்த பிறகு தான் தெரியுது, இவ்வளோ பெரிய கொம்பவுண்டில், மிகப்பெரிய கொம்பவுண்டில் ஒரு சிவலிங்க ஆலயம் இருக்குது, பிறகு சக்தியோட ஆலயம் இருக்குது. அதே நேரத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மண்டபம் இருக்கு. இது என்னமோ ஒரு பேர் சொல்கிறாங்க, எனக்கு ஷுவராக எனக்கு தெரியல. பட் அந்த இடத்துக்கிட்ட அப்புறமேல நான் விஷுவல் காட்டுறேன், நீங்கள் பாருங்கள். மிகப்பெரிய விசேஷமாக தான் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குளம் இருந்திருக்கு. ஆனால் இந்த இடத்தே இன்னும் ரீஃபார்மேட் பண்ணணும்னு நினச்சிட்டு தான் இருந்தாங்க. முன்பு உள்ள தலைவர் ரொம்ப கடுமையாக இந்த இடத்துல ஒரு சிவன் ஆலயத்தை உருவாக்கணும்னு சொல்லிட்டு, அதுவும் பக்தருக்கு தேவைப்பட வேண்டிய ஒரு ஆலயமாக இருக்குன்னு நினச்சிட்டு முயற்சி பண்ணார். அவர் காலத்துக்கு அப்புறம் இன்னொரு யங்ஸ்டர் எடுத்திருக்காரு, அவரும் போராடிக்கிட்டு இருக்காரு. சக்தியோட ஆலயம், அதே நேரத்தில் சிங்கத்தோட ரூபத்தை பார்த்தீங்களா, அந்த ரூபமே வேற மாரி டிசைன் பண்ணியிருக்காங்க. இந்த ஆலயம் தற்பொழுது திருப்பணியில் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு அவங்களோட காசை போட்டு மக்களோட சப்போர்ட் வழியாக இந்த ஆலயத்தை கட்டிக்கிட்டு இருக்காங்க. இருந்தாலும் பணம் பற்றாத குறையில் எல்லாமே நின்று தான் இருக்குது. நீங்கள் சிவன் அடியாரா அல்லது நீங்கள் சிவனோட வழிபாட்டுக்காரங்களா, கண்டிப்பாக உங்களோட நிதியோ காணிக்கையோ இந்த ஆலயத்துக்கு நீங்கள் செலுத்தலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஆதி சிவன். இந்த சிவலிங்கத்தை இன்னும் வச்சுருக்காங்க. அதை விட விசேஷம், இந்த கோவிலுக்கு கீழுக்கு பார்த்தீங்கன்னா ஆத்தாங்கார மாதிரி ஒன்று செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த இடத்துக்கு போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சி, இந்த இடத்துல அதாவது லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த கட்டடத்துக்கு கீழுக்கு ஒரு பெரிய புத்து ஒன்று வளர்ந்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த இடத்துல ஒரு நீளமான ஒரு நாகப்பாம்பு இன்னமும் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. கோயிலுக்கு வரும், இந்த இடத்துல தண்ணி குடிச்சிட்டு போகணும்னு சொல்லிட்டு இந்த கோவில்காரரும் சொல்லியிருக்காரு. எங்களோட நல்ல நேரமோ என்னமோ இந்த ஒரு விஷயத்த பார்க்கறதுக்கு வாய்ப்பே கிடைக்கல. இருந்தாலும் இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு வகையான கூஸ்பாம் தான் ஏற்படுது. அதே நேரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா பால் அடைஞ்சிருச்சு. பட் கண்டிப்பாக இந்த இடத்த திருப்பி ரீஃபார்மேட் பண்ணுவாங்க. ஒரு பெரிய சிவன் சிலை ஒன்று வச்சுருக்காங்க. அவரோட முகத்தை உங்களால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. இது ஒரு பெரிய என்வாயர்மெண்ட்டில் இருக்கிற ஒரு ஆலயம் மாதிரி தெரியல, ஏதோ ஒரு ஹெவனில் இருக்கிற மாரி ஒரு ஃபீல் கொடுத்துச்சு. அப்போ நான் கேட்டிருந்தேன், இங்கே விசேஷ காலகட்டத்தெல்லாம் செய்வாங்களா, ஆளுங்க வருவாங்களா, பக்த பெருமக்கள் வருவாங்களா? கண்டிப்பாக வருவாங்க. இந்த கொட்டாயில் தான் தங்குவாங்க, தங்கிட்டு பூஜைகளை முடிச்சுட்டு போவாங்க. அது மட்டும் இல்லை, பல விதமான விசேஷ காலகட்டத்தில் பல விதமான விசேஷங்கள் பங்கு எடுத்துக்குவாங்க, உதவியும் செய்வாங்க. அந்தமாரி விஷயங்கள்லாம் இந்த இடத்துல நடக்கும்னு சொல்லிட்டு கோவில்காரர் சொல்லியிருந்தார். இதே இடத்துல ஒரு பெரிய கோபுரம் வச்சு ஒரு பெரிய மனை கட்டியிருக்காங்க. இந்த மனை எதுக்குன்னு கேட்டோமா, ஏதோ ஒரு விஷயத்த சொன்னாங்க, எனக்கு அது தென்படலை. பட் இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா டெஃபினெட்லி சாம்பிராணி வாடை அப்படி அடிக்குது. நான் சொன்னேன், யாருமே சாம்பிராணி ஏற்றலை, அது எப்படி இந்த சாம்பிராணி வாடை கேட்டால், இந்த ஒரு மரம் இருக்கான், அந்த மரமே சாம்பிராணி வாடை தான் அடிக்கும். அது கேட்கும் போது கொஞ்ச நேரத்தை மெய் இழுத்துருச்சு. அது மட்டும் இல்லை, இந்த இடத்துல புலி தண்ணி குடிக்கிற இடம் இருக்குது அப்படின்னு சொல்லுங்க, புலியோட காலை அச்சு கூட இருக்குன்னு சொல்லியிருக்காரு. இந்த மாரி விஷயங்கள்லாம் ஒரு ஒரு வைப்ரேஷனான ஒரு இடத்த தான் இந்தமாரி கோவில் அமைக்க முடியும். அதே நேரத்தில் இந்த பாறை கல்லுத்து இந்த ஐயா காட்டுறாரு. இந்த பாறை கல்லில் போய் உட்காந்து கையை தனியாக வச்சோமா, அந்த கை ஒன்றா சேர்ந்து கை கும்பிடும்.
அந்த ஒரு விஷயம் கூட இந்த இடத்துல வந்து இருக்குன்னு அப்படி சொல்லியிருந்தார். அப்போது வந்த வேலைகளை செஞ்சாகணுமே, இவ்வளோ விஷயத்த பார்த்தோம். ஆனால் ரொம்ப ரொம்ப கூஸ்பமாக இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப மெஸ்மரைஸாக இருந்துச்சு. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுக்கிறதுக்கு இந்த ஆலய நிர்வாகத்துக்கு நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவங்க வந்து அனுமதி கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக போய் எடுங்க, தொலைவாக இருக்கும் இருந்தாலும் எடுத்துருங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த ஆலயத்துலேருந்து ஒரு பொடி மண் எடுத்துகிட்ட பிறகு திருப்பி ஒரு 600 மீட்டர் நடக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துச்சு. இந்த இடத்துல நாங்கள் ஏறத்தாழ ஒரு 2 hours ஸ்பெண்ட் பண்ணியிருந்தோம். 2 மணி நேரம் போகிறதுக்கும் மண் எடுத்ததுக்கும் திருப்பி வந்ததுக்கும். ஆனால் சரியான மலையில் தொப்பரையாக நனைஞ்சிட்டு இந்த ஒரு பொடி மண் எடுத்தே ஆகணுன்னு 660வது ஆலயமாக ஓம் ஸ்ரீ சிவசக்தி ஆலயத்திலேருந்து ஒரு பொடி மண் எடுத்தேன். இந்த ஆலயத்தை தாண்டி திருப்பியும் வரும்போது, அதாவது போன பாதியிலே திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு முனீஸ்வரர் ஆலயம் இருக்குது. ஸ்ரீ முனீஸ்வரர் ஆலயம் அழகர் எஸ்டேட்குள்ளே இருக்கிற இந்த ஒரு ஆலயத்திலேருந்து 661வது ஆலயமாக ஒரு பொடி மண் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல மதுரை வீரனும் சூலத்தில் இருக்காரு, முனீஸ்வரரும் சூலத்தில் இருக்காரு. இந்த சூல வழிபாடு வந்து இன்னமும் இந்த எஸ்டேட்டில் பழங்காலத்து அளவுக்கு பயன்பட்டு வந்திருக்காங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. இந்த மரத்தை வந்து காளியம்மனாக வச்சு பூஜிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த மரம் வந்து பட்டு போனதுனால அந்த மரத்தை வெட்டிட்டு இன்னமும் அந்த மரத்தோட தண்டை வச்சு ப்ரிசர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னைக்குள்ள எக்ஸ்பீரியன்ஸு மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தால் கூட அட்டாமலையில் ஒரு பொடி மண் எடுக்கிறது வந்து சாதாரண நாட்களில் எனக்கு இதுமாரி கிடைச்சதில்ல. ஆனால் பல ஆலயங்கள் இந்தமாரி பிளஸிங் பண்ணி தான் எடுப்பாங்க. குறிப்பாக மகாமாரியம்மன் ஆலயத்துக்கு போகும்போது மழை பெய்யும், மண்ணை எடுத்துகிட்டு வரும்போது மழை பெய்யும். ஸோ இந்த வேலையில் டெம்பிள் மேனேஜ்மெண்ட்டுக்கு நான் நன்றி தெரிவிச்சுறேன். அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். நான் சந்தனா துரோணாச்சாரியார்.